கடலூர் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்தவர்களில் ஒருவர் தன்னை மாவட்ட ஆட்சியருடைய தனி உதவியாளரின் மகன் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் லெசிராஜா. கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். வாகன சோதனையின் போது பல்வேறு வாகனத்தில் வந்தவர்கள் ஏராளமான மது பாட்டில்கள் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பாட்டில்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கேயே அழிக்கப்பட்டது. அப்போது சென்னையிலிருந்து ஒரு காரில் 5 நபர்கள் வந்தார்கள். அந்த காரில் போலீஸ்கார் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் அந்த 5 பேரும் மது போதையில் இருந்ததுடன் மது பாட்டிலும் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது, நான் கலெக்டர் என் வாகனத்தை சோதனை செய்கிறீர்களா, என் காவல் கண்காணிப்பிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாகனத்தில் போலீஸ் என ஏன் ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளீர்கள் என கேட்டபோது, என்னுடைய மனைவி போலீஸ், அதனால் ஒட்டி உள்ளேன் என காரில் இருந்த ஒருவர் தெரிவித்தார். இது அரசு வாகனமே, எதற்காக ஸ்டிக்கர் ஒட்டின கேள்வி எழுப்பிய எஸ்பி ஸ்டிக்கரை எடுக்க காவலருக்கு உத்தரவிட்டார். உடனடியாக காரில் இருந்த ஸ்டிக்கரை அகற்றப்பட்டதுடன் அந்த காரை பறிமுதல் செய்ய காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். 5 பேரிடமும் தற்போது கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.